ஹலோ நண்பா. 1 இல்ல 2 இல்ல. கிட்டத்தட்ட 11 விதமான அரசு வங்கி கனரா பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, இந்தியன் பேங்க் உட்பட 11 வித வங்கிக்கு தேவையான ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்கை ஃபில் பண்ணக்கூடிய ஐபிபிஎஸ் பிஓ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. மொத்தமா எவ்வளோ வேக்கன்சி தெரியுமா? 6700. அதுவும் இன்னும் சில வங்கிகளில் வேக்கன்சி வேற ரிப்போர்ட் பண்ணலை. அதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் வேக்கன்சி அதிகமாகிடும். நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா? போதும். இந்த ஐபிபிஎஸ் பிஓக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு 2 தேர்வுகள் இருக்குது. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தானே யோசிக்கிறீங்க? நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் கைட்லியோட கோட் ப்ரோக்ராம். இந்த ஐபிபிஎஸ் பிஓக்கு நீங்கள் ஆஃப்லைன் சென்டர்ஸ் போய் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அதை விட பெஸ்ட்டு கோச்சிங்கை கைட்லி ஆன்லைன்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை வேறு ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை புதுசாக இந்த பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் டைம் மட்டும் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே பல்வேறு பேங்க் எக்ஸாம்ஸில் இந்த கோட் ட்ரைனிங் மூலமாக பிளேஸ் ஆகியிருக்காங்க. இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. டெய்லி உங்களுக்கு ஜூமில் லைவ் கிளாஸு, மென்டார் சப்போர்ட்டு, மார்க் டெஸ்ட்டு, ப்ராக்டிஸ் புக்கு கூட உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் மட்டும் தரேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணுங்கள். அவங்களே காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. பேங்க் எக்ஸாம்ஸில் உங்களோட ஸ்கில்லை பொறுத்து உங்களுக்கு எதில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணி சொல்லித்தரலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லி தருவாங்க. நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களும் செல்ஃப் செக் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் தரேன், ட்ரை பண்ணுங்கள் கைட்லி. கமிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன், ஐபிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ப்ரோ அப்படின்னா, இது வந்து ஒரு ஆணையம். அதாவது வங்கி தேர்வுகள் எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆணையம். எப்படி தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி இருக்குது, அப்புறம் வந்து மத்திய அரசில் எஸ்எஸ்சி இருக்குது, யூபிஎஸ்சி இருக்குது, அது மாதிரி இது வந்து ஒரு ஆணையம் ஐபிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது சிஆர்பி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஷோ பண்ண 11 வித அரசு வங்கிகளுக்கு தேவையான பிஓ, அதாவது ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேக்கன்சியை ஒட்டுமொத்தமாக ஃபில் பண்ணிக்கிறதுக்கான ஒரு காமன் நோட்டிஃபிகேஷன் தான் இந்த ஐபிபிஎஸ் பிஓ. இதில் வந்து நிறைய பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 11 வங்கி. போர்ட்டல் இன்னையிலேருந்து வர ஜூலை 21க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும், ஓப்பனில் இருக்கும். அதே மாதிரி ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஃப்ரீயாக வழங்குறாங்க சில கம்யூனிட்டிஸ்க்கு மட்டும். அது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் இருக்குமா. அப்புறம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு 2 தேர்வு இருக்குது. ப்ரிலிம்ஸ் ஆகஸ்ட்லேயும், அதை கிளியர் பண்ணுறவங்களுக்கு மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர்லேயே உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து இன்டர்வியூவும் இருக்குது. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஷெடியூல். இது மாதிரி தான் இதற்கான போர்ட்டல் எல்லாமே ஓப்பனில் இருக்கும். எக்ஸாம் எல்லாமே வந்து நடக்க போகுது. ஓகே, ஸோ இந்தந்த வங்கிகள் எல்லா வங்கிகளுக்கும் தேவையானது சம்பளம் பாருங்கள். ஆரம்ப சம்பளம் 48,480. இது வந்து பேசிக் பே தான். இது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாமே சேர்த்தா உங்களுக்கு வந்து டோட்டல் சிடிசி வந்து அதிகமாகவே இருக்கும். இந்த 6700 வேக்கன்சி அப்படிங்கிறது ஆல் இந்தியா வேக்கன்சி. 20லேருந்து 30 வயசு வரை இருக்கிற ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 1/7/2026 இந்த தேதியின்படி 20லேருந்து 30 வயசு வரை உள்ளவங்க. டேட் ஆஃப் பர்த் வைஸ் சொல்லணும் அப்படின்னா இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்க முடியும். எஸ்சி எஸ்டினா ப்ளஸ் 5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 35. ஓபிசி, அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசியில் வருவீங்க, நீங்கள் ப்ளஸ் 3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 33 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதெல்லாம் சரி ப்ரோ, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன? எனி டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா, தாராளமாக இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 2026 நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் தகுதி தான். ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 850 ரூபாங்க. ஓகே, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அப்படின்னா 175 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அதுவும் இந்த ஐபிபிஎஸ் போர்ட்டலில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஈவினிங் நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு 2 தேர்வுகள் இருக்குது. ப்ரிலிம்ஸில் இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி இருக்குது. 100 கொஸ்டின், 100 மார்க்கு. கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும். 1 ஹவர் வந்து டைம் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டிலே இந்த தேர்வு வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் கால்ஃபர் பண்ணுவாங்க. ப்ரிலிம்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்கு, அப்புறம் வந்து அவேர்னஸ் இருக்கும், ஜென்ரல் எக்கனாமி, அப்புறம் பேங்கிங், அது ரிலேட்டடாக இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா அனலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 170 கொஸ்டின்ஸு 200 மார்க்ஸ்க்கு இருக்குது. 160 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் தராங்க. ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், அதாவது எஸ்ஏ ரைட்டிங்கும் காம்ப்ரிஹென்ஷனுமே வந்து இருக்குது. 30 மினிட்ஸ் இதுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. அதான் பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூ பேனல் மூலமாக உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா எக்ஸாம் அண்டு செலெக்ஷன் ப்ராசஸ்ங்க. ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் வேக்கன்சி ஸ்பிளிட்டப்பு. இல்லை பாருங்கள், பேங்க் ஆஃப் பரோடா 1900, பேங்க் ஆஃப் இந்தியா 500, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 1100, கனரா பேங்க்கில் 1500. இந்த மாதிரி எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க.
இதில் இந்தியன் பேங்க் இன்னும் ரிப்போர்ட் பண்ணலை, நாட் ரிப்போர்ட்டட் என்ஆர்னு இருக்குது. யூகோ பேங்க் ரிப்போர்ட் பண்ணல, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ரிப்போர்ட் பண்ணல. இந்த 3 பேங்க் இன்னும் வேகன்சி அப்டேட் பண்ணல. அதெல்லாம் அப்டேட் பண்ணால் இந்த வேகன்சி அப்படிங்கிறது இன்னும் இன்க்ரீஸ் தான் வந்து ஆகும். வேகன்சி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஐஃபன் போட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. பட் என்ஆர் அப்படிங்கிறது நாட் ரிப்போர்ட்டட், இன்னும் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணல. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்னும் வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணலை வேகன்சி எவ்வளோ அப்படிங்கிறது தான் அதற்கான மீனிங். ஸோ இன்னும் வேகன்சி வந்து அதிகமாக தான் ஆகும். பட் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற ஸ்பிட்டப் இல்லை. இது வந்து ஆல் இந்தியா வேகன்சி தான். பட் டீசெண்டான வேகன்சி தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து இவ்வளோ லொக்கேஷன்ஸில் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஏதாவது ஒரு சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணி, மெயின்ஸ் வந்து இதில் ஏதோ ஒரு சென்டர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக எழுதிக்கலாம். மற்றபடி ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், 10th சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். நோட்டிஃபிகேஷனில் 36வது பக்கத்துலேருந்து என்ன சைஸில் நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் டீட்டெயில்ஸும் வந்து இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துக்குமான லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள். ஓகே, இது நம்மளால் முடியுமா, இது என்ன மாதிரி தேர்வு, இதுக்கு எப்படி எக்ஸாம் இருக்கும், இதோட டஃப்னஸ் என்ன, நம்மளால் இந்த சிலபஸை கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு முடியும் நான் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்குறேன் அப்படின்னா சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு ஏனோ தானன்ட்டு சும்மா போயிட்டு ஃபீஸை பே பண்ணி எக்ஸாமுக்கு போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு பிளானோட அப்ரோச் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களால் முடியும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர் அண்ட் பை, டாட்டா.